Welcome to Arjuna Government Exams Quiz. Today's current affairs. Let's begin. அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தொடங்குவோம். Question 1. An Indian flagged vessel recently came under attack in which sea? சமீபத்தில் இந்திய கொடியிட்ட கப்பல் எந்த கடலில் தாக்குதலுக்கு உள்ளானது? The correct answer is Red Sea. An Indian-flagged vessel was recently attacked in the Red Sea, and all 13 Indian nationals were rescued. சரியான பதில் செங்கடல். சமீபத்தில் இந்திய கொடியிட்ட கப்பல் செங்கடலில் தாக்குதலுக்கு உள்ளானது, மேலும் 13 இந்திய நாட்டினரும் மீட்கப்பட்டனர். Question 2. The recent cabinet expansion in which Indian state brought back the insider-outsider debate to the fore? சமீபத்தில் எந்த இந்திய மாநிலத்தின் அமைச்சரவை விரிவாக்கம் உள்ளூர்வாசி வெளியாள் விவாதத்தை மீண்டும் முன்னுக்கு கொண்டு வந்தது? The correct answer is Karnataka. The Karnataka cabinet expansion has reignited the insider-outsider debate due to the induction of migrant ministers. சரியான பதில் கர்நாடகா. கர்நாடகா அமைச்சரவை விரிவாக்கம் புலம்பெயர்ந்த அமைச்சர்களின் சேர்க்கையால் உள்ளூர்வாசி வெளியாள் விவாதத்தை மீண்டும் தூண்டியுள்ளது. Question 3. Which country has recently proposed the death penalty for enforced disappearances? சமீபத்தில் கட்டாயப்படுத்தப்பட்ட காணாமல் போதல்களுக்கு மரண தண்டனை விதிக்குமாறு முன்மொழிந்த நாடு எது? The correct answer is Bangladesh. Bangladesh has proposed the death penalty for enforced disappearances, following a commission's report on numerous cases during a former prime minister's tenure. சரியான பதில் பங்களாதேஷ். பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஒருவரின் பதவிக்காலத்தில் நடந்த பல வழக்குகளைப் பற்றிய ஆணையத்தின் அறிக்கையைத் தொடர்ந்து கட்டாயப்படுத்தப்பட்ட காணாமல் போதல்களுக்கு மரண தண்டனை விதிக்குமாறு முன்மொழிந்துள்ளது. Question 4. The Supreme Court recently extended the third-party insurance cover for new cars and two-wheelers. What is the new extended duration for new cars? உச்சநீதிமன்றம் சமீபத்தில் புதிய கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கான மூன்றாம் தரப்பு காப்பீட்டுத் தொகையை நீட்டித்துள்ளது. புதிய கார்களுக்கான புதிய நீட்டிக்கப்பட்ட காலம் என்ன? The correct answer is 4 years. The Supreme Court extended the third-party insurance cover for new cars to 4 years and for two-wheelers to 6 years. சரியான பதில் 4 ஆண்டுகள். உச்சநீதிமன்றம் புதிய கார்களுக்கான மூன்றாம் தரப்பு காப்பீட்டுத் தொகையை 4 ஆண்டுகளாகவும் இருசக்கர வாகனங்களுக்கு 6 ஆண்டுகளாகவும் நீட்டித்துள்ளது. Question 5. The Supreme Court initiated a pilot project linking fuel supply to a vehicle's insurance status. Approximately what percentage of vehicles in India reportedly lack insurance coverage, as per the court's observation? வாகனத்தின் காப்பீட்டு நிலையுடன் எரிபொருள் விநியோகத்தை இணைக்கும் ஒரு முன்னோடி திட்டத்தை உச்சநீதிமன்றம் தொடங்கியது. நீதிமன்றத்தின் அவதானிப்பின்படி இந்தியாவில் தோராயமாக எத்தனை சதவீத வாகனங்களுக்கு காப்பீட்டு பாதுகாப்பு இல்லை? The correct answer is 56%. The Supreme Court observed that approximately 56% of vehicles in India lack insurance coverage, leading to a pilot project connecting fuel supply to insurance status. சரியான பதில் 56%. இந்தியாவில் தோராயமாக 56% வாகனங்களுக்கு காப்பீட்டு பாதுகாப்பு இல்லை என்று உச்சநீதிமன்றம் அவதானித்து எரிபொருள் விநியோகத்தை காப்பீட்டு நிலையுடன் இணைக்கும் ஒரு முன்னோடி திட்டத்தை தொடங்கியது. Question 6. Which regulatory body has recently directed Dabur to stop selling products carrying claims such as 100% natural and 100% pure?
100% இயற்கை மற்றும் 100% தூய்மையானது போன்ற உரிமைகோரல்களைக் கொண்ட பொருட்களை விற்பதை நிறுத்த டாபருக்கு சமீபத்தில் எந்த ஒழுங்குமுறை அமைப்பு உத்தரவிட்டது? The correct answer is FSSAI. The FSSAI, Food Safety and Standards Authority of India, has cracked down on Dabur for misleading 100% natural and 100% pure product claims. சரியான பதில் FSSAI. FSSAI, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம், டாபரின் தவறான 100% இயற்கை மற்றும் 100% தூய்மையானது என்ற தயாரிப்பு உரிமைகோரல்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளது. Question 7. Which child protection panel has launched a formal inquiry into Meta over alleged advertisements linked to the promotion of child sexual abuse material? குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோக பொருட்களை ஊக்குவிக்கும் விளம்பரங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து மெட்டா நிறுவனத்தின் மீது எந்த குழந்தை பாதுகாப்பு குழு முறையான விசாரணையை தொடங்கியுள்ளது? The correct answer is NCPCR. The NCPCR, National Commission for Protection of Child Rights, has initiated an inquiry into Meta following claims of advertisements promoting child sexual abuse material. சரியான பதில் NCPCR. குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோக பொருட்களை ஊக்குவிக்கும் விளம்பரங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து NCPCR, தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம், மெட்டா நிறுவனத்தின் மீது விசாரணையை தொடங்கியுள்ளது. Question 8. What was the stance of India's Ministry of External Affairs, MIA, regarding Bangladesh's deposed Prime Minister Sheikh Hasina's political activities on Indian territory? வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் இந்திய மண்ணில் நடைபெற்ற அரசியல் நடவடிக்கைகள் குறித்து இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகத்தின் மியா நிலைப்பாடு என்னவாக இருந்தது? The correct answer is the MIA stated it was a private event with no government role. The MIA clarified that the Indian government had no role in Sheikh Hasina's press event, stating it was organized by a private media entity. சரியான பதில் வெளியுறவு அமைச்சகம் இது அரசாங்கத்தின் பங்கு இல்லாத ஒரு தனியார் நிகழ்வு என்று கூறியது. ஷேக் ஹசீனாவின் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு தனியார் ஊடக நிறுவனம் ஏற்பாடு செய்தது என்றும் இதில் இந்திய அரசுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெளிவுபடுத்தியது. Question 9. The Supreme Court recently issued a notice to the government on pleas against which act, with CRPF Assistant Commandant Bibhor Kumar Singh as a lead petitioner? CRPF உதவி கமாண்டன்ட் பிபோர் குமார் சிங் முக்கிய மனுதாரராக உள்ள எந்த சட்டத்திற்கு எதிரான மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் சமீபத்தில் அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியது? The correct answer is CAF Act. The Supreme Court has issued a notice to the government regarding pleas challenging the CAF Act, with CRPF Assistant Commandant Bibhor Kumar Singh as the lead petitioner. சரியான பதில் CAPF சட்டம். CRPF உதவி கமாண்டன்ட் பிபோர் குமார் சிங் முக்கிய மனுதாரராக உள்ள CAPF சட்டத்தை சவால் செய்யும் மனுக்கள் குறித்து உச்சநீதிமன்றம் அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. Question 10. A recent video showed a drone from which country chasing a Ukrainian street vendor in an incident described by Ukraine as a human safari attack and a war crime? சமீபத்திய வீடியோ ஒன்றில் உக்ரைன் தெரு வியாபாரியே எந்த நாட்டின் ட்ரோன் துரத்துவது போன்ற காட்சி பதிவாகியுள்ளது. இதை உக்ரைன் மனித சஃபாரி தாக்குதல் மற்றும் போர்க்குற்றம் என்று விவரித்துள்ளது. The correct answer is Russia. Ukraine has described a video showing a Russian drone chasing a Ukrainian street vendor as a human safari attack and a war crime. சரியான பதில் ரஷ்யா.
ஒரு ரஷ்ய ட்ரோன் உக்ரைன் தெரு வியாபாரியை துரத்தும் வீடியோவை உக்ரைன் மனித சஃபாரி தாக்குதல் மற்றும் போர்க்குற்றம் என்று விவரித்துள்ளது. Question 11. What is the estimated damage to roads and bridges in Kerala due to recent rains, according to the state's PWD minister? கேரளாவில் சமீபத்திய மழையால் சாலைகள் மற்றும் பாலங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பீடு எவ்வளவு என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். The correct answer is 50 crore rupees. Kerala's PWD minister stated that the estimated damage to roads and bridges due to recent rains is 50 crore rupees. சரியான பதில் 50 ரூபாய் கோடி. கேரளாவின் பொதுப்பணித்துறை அமைச்சர் சமீபத்திய மழையால் சாலைகள் மற்றும் பாலங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பீடு 50 கோடி ரூபாய் என்று தெரிவித்துள்ளார். Question 12. Which Indian state is involved in the launch of an industry-integrated PhD and research program with BITS Pilani and Australia's MIT University for Life Sciences Professionals? லைஃப் சயின்சஸ் துறையில் பணிபுரியும் நிபுணர்களுக்காக பேடிஎஸ் பிலானி மற்றும் ஆஸ்திரேலியாவின் RMIT பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தொழில் ஒருங்கிணைந்த PhD மற்றும் ஆராய்ச்சி திட்டத்தை தொடங்கியுள்ள இந்திய மாநிலம் எது? The correct answer is Telangana. Telangana Life Sciences, BITS Pilani, and Australia's MIT University have partnered to launch an industry-integrated PhD and research program. சரியான பதில் தெலுங்கானா. தெலுங்கானா லைஃப் சயின்சஸ், பேடிஎஸ் பிலானி மற்றும் ஆஸ்திரேலியாவின் RMIT பல்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து தொழில் ஒருங்கிணைந்த PhD மற்றும் ஆராய்ச்சி திட்டத்தை தொடங்கியுள்ளன. Question 13. Farmers in which region declared a crop holiday over issues like irrigation drain neglect and saline water intrusion from aquaculture ponds? நீர்ப்பாசன வடிகால் புறக்கணிப்பு மற்றும் மீன் வளர்ப்பு குளங்களிலிருந்து உப்பு நீர் ஊடுருவல் போன்ற பிரச்சினைகள் காரணமாக எந்த பகுதி விவசாயிகள் பயிர் தற்காலிக விடுமுறையை அறிவித்தனர்? The correct answer is Konaseema. Paddy farmers in the Konaseem region declared a crop holiday due to neglect of irrigation drains and saline water intrusion. சரியான பதில் கோனசீமா. கோனசீமா பகுதியில் உள்ள நெல் விவசாயிகள் நீர்ப்பாசன வடிகால்கள் புறக்கணிக்கப்பட்டதாலும் உப்பு நீர் ஊடுருவலினாலும் பயிர் தற்காலிக விடுமுறையை அறிவித்தனர். Question 14. Which chief minister recently welcomed Kamvaryas in Haridwar and inaugurated a health camp during the annual Kamvar Yatra? ஆண்டுதோறும் நடைபெறும் காவடி யாத்திரையின் போது ஹரித்வாரில் காவடியாளர்களை வரவேற்று சுகாதார முகாமை தொடங்கி வைத்த முதலமைச்சர் யார்? The correct answer is Pushkar Singh Dhami. Uttarakhand Chief Minister Pushkar Singh Dhami welcomed Kamvaryas in Haridwar and inaugurated a health camp during the Kamvar Yatra. சரியான பதில் புஷ்கர் சிங் தாமி. உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி காவடி யாத்திரையின் போது ஹரித்வாரில் காவடியாளர்களை வரவேற்று சுகாதார முகாமை தொடங்கி வைத்தார். Question 15. In which state was a basketball association official recently booked under the POCSO Act for allegedly sexually harassing a player? ஒரு வீரரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் எந்த மாநிலத்தில் ஒரு கூடைப்பந்து சங்க அதிகாரி சமீபத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்? The correct answer is Telangana. A Telangana Basketball Association official was booked under the POCSO Act following a complaint of sexual harassment by a player's mother. சரியான பதில் தெலுங்கானா. ஒரு வீரரின் தாயார் அளித்த பாலியல் துன்புறுத்தல் புகார் தொடர்பாக தெலுங்கானா கூடைப்பந்து சங்க அதிகாரி ஒருவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். Thanks for watching. Subscribe to Arjuna Government Exams Quiz for a new quiz every day. பார்த்ததற்கு நன்றி.
தினமும் ஒரு புதிய வினாடி வினாவிற்கு அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.